அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மார்ச் 9, 2026 ஆண்டு நமது 4MT ட்ரஸ்டின் மூலம் நமது உலக மகளிர் தினம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரௌண்ட் 400 மற்றும் 500 மகளிர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புற மைக்ரோசாட் சென்னை 1 மற்றும் மைக்ரோசாட் சென்னை 2 மேனேஜர்களும் கலந்து கொண்டனர். மற்றும் 4MT ட்ரஸ்டின் ஹெட் மேடமும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக 2 மணி நேரம் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டதில் சிறப்புற மகிழ்ச்சி அடைந்தோம். மற்றும் எங்களது வங்கியில் அதிக கடன்கள் கொடுக்கின்றோம். அந்த கடன்களின் மூலம் வெகு மகளிர்கள் சிறப்பு அடைகின்றனர். இந்த மகளிர்கள் அனைவரும் சிறந்த தொழில் முனைவோர்களாக மாறுமாறு நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற்று முடிவடைந்தது. நமது இந்தியன் வங்கி சேட்பட் மைக்ரோசாட் கிளையின் மூலம் இவ்வாண்டு 527 கடன்கள் மகளிர் குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அக்கடன்களில் 77 கோடியே 36 லட்சம் கடன் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. மற்றும் நமது வங்கியில் சிறப்புற இன்சூரன்ஸ் திட்டங்களும் அனைத்து மகளிரும் அதாவது SBY ஸ்கீம்ஸ் மற்றும் JBY APY எல்லா திட்டங்களுக்கும் அனைத்து மகளிர்களையும் சேர்த்து கொண்டோம். அவ்வாயிலாக நாம் அனைவரும் பயனடைவோம். இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமும் மற்றும் பென்ஷன் திட்டமும் மூலம் நமது இந்திய நாட்டின் சிறப்புற திட்டங்களாகிய சுரக்ஷா பீமா யோஜனா, ஜனஸ்ரீ பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா ஆகிய 3 திட்டங்களின் கீழ் அனைத்து மகளிரும் இதில் சேர்ந்து கொண்டனர். இது இல்லாமல் நமக்கு சிறப்பு ஸ்கீம் ஆகிய இந்த MSME ஷகி இந்த திட்டத்தின் மூலம் 50,000 முதல் மற்றும் 5 லட்சம் வரை அனைத்து மகளிரும் சிறப்புற லோன் பெற்றுக்கொள்ளலாம். இதில் சிறந்த ஆண்டர்பிரனர் அதாவது குழுவின் மூலம் வந்து இண்டிவிஜுவல் லோன் ஆகிய செல்ஃப் ஆண்டர்பிரனர்ஷிப் லோன் அதுவும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ. அது ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கணுமே. கோ அமிர்தவள்ளி, இந்தியன் வங்கி சேட்பட் வங்கி மேலாளர். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பெரிய தம்பி, பொது மேலாளர் 4M ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனம். எங்களுடைய நிறுவனம் 2005 ஆரம்பிக்கப்பட்டது. செத்தும் கொடுத்தார் வள்ளல் சீதக்காதி பரம்பரையில் திருமிகு அப்துல் காதர் புகாரி அவர்களும் அவருடைய துணைவியார் மரியம் அப்துல் காதர் துணைவியார் அவர்களும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளினுடைய வறுமையை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 2400 குழுக்கள் சென்னையில் இயங்கி வருகிறது. இதுவரைக்கும் 289 கோடி ரூபாய் லெண்டிங் வாங்கி கொடுத்துருக்கோம், கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். இது இந்தியன் பேங்க், IOB, சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி ஆகிய வங்கி கிளைகள் மூலமாக வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 39 கோடி வாங்கியிருக்கோம். இது வங்கி கடன் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, கணவனால் கைவிடப்பட்டவ அந்த மாதிரி பெண்களை செலக்ட் பண்ணி ஸ்லம்ல பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுகாதார கல்வி, அதாவது பரவும் நோய் எது, பரவாய் நோய் எது, எய்ட்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்தெந்த மாதிரி இல்லாத இது ஒன்று வைக்கணும், மக்கள் இது நிற்கணும் அப்படின்ற மாதிரியா ஒரு இது சுகாதார கல்வி போதிச்சுட்டு வரோம். அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரவு நேர காப்பகங்கள் 2 வாங்கிட்டு இது பண்ணியிருக்கோம். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் காப்பகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை மாநகராட்சி மூலமாக பண்ணியிருக்கோம் 2009. அது பார்த்தீங்கன்னா அந்த காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா சாலையோரங்களில் வசிக்கிற, வீடு இல்லாமல் வசிக்கிறவங்க, வீட்டில் புறம் தள்ளப்பட்டவர்கள், அவங்கள நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஹோமில் கொண்டாந்து அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஃபேமிலியோட அலாட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலியோட இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்களில் கற்றுக் கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை கிரியேட் பண்ணோம்னா பேங்க்ல இருக்கணும். அவங்களுக்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, ஏதாவது ஆதார் இல்லைனாலும் சரி அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறோம். வெளியூர்ல வர்றவங்களும் இங்கே நிறைய பெனிஃபிட் அடைகிறாங்க. இது வரைக்கும் ஒரு 1000க்கு மேலே என் ஹோம்ல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இது போக RSRM ஹாஸ்பிட்டல் பெண்கள் காப்பகம் இருக்குது. RSRM ஹாஸ்பிட்டலில் இப்போ காப்பகத்தில் வெளியில் ப்ரெக்னென்ட் வரவங்க இங்கே இந்த ஹோமில் அந்த வர அட்டண்டர்ஸ் தங்கிக்கலாம். அவங்களுக்கு சப்பாத்தி மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இதுவும் சென்னை கார்பரேஷன் இருக்கோம். இங்கே மந்தவெளி காப்பகத்தை பொறுத்தவரை 3 வேளை உணவு நாங்கள் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். நல்லா சிறப்பாக இயங்கிட்டு இருக்கோம். இது போக இவங்க சீதக்காதி பரம்பரையில் மேடம் மரியம் அப்துல் காதர் பார்த்தீங்கன்னா நிறைய வறுமையில் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த
வருஷம் வந்து ஒரு 55 தையல் மிஷின் கொடுத்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஒரு 25 மிஷின் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் மேக்கிங் மிஷின் இதுன்றக்காண்டி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொழிலையும் வந்து ஒரு இன்னோவேட்டிவாக செய்யணுன்றக்காண்டி பண்ணியிருக்கோம். இதனால் வந்து பெண்களை வந்து நிறையா வந்து படிச்சுட்டு நிறையா இது பண்ணிட்டு இருக்கவங்க, இதில் வந்து வறுமையில் வர்றாங்க, தன்னோட பசங்களை வந்து படிக்க வைக்கிறது வந்து நிறைய முன்னேற்றத்தில் அந்த மாதிரி நிறைய வந்து முன்னேறி போயிருக்காங்க. உண்மையிலே குறிப்பாக வந்து இந்தியன் பேங்க் வந்து எங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட்டாக இருக்காங்க. உண்மை இந்த வருஷத்துலேயே வந்து நிறைய லோன் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்தியன் பேங்க் தான். எங்களுக்கு வந்து சேத்துப்பட்டு மைக்ரோசெட் மேடம் அமிர்தவள்ளி மேடம் ப்ளஸ் வந்து மைக்ரோசெட் 2 வந்து நர்மதா மேடம், இவங்க 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து லோன்லாம் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக இருக்குது எங்கள் குழுக்கள். மேலும் வந்து இன்னும் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா ரெடியாக இருக்கோம். இந்த உலக மகளிர் தின விழாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.